எத்தனை வார்ட்ரோப், பீரோ, கபர்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட லெஹங்கா, சாரி, கவுன்ஸ்லாம் வைக்கும்போது அந்த ஷெல்ஃபே கம்ப்ளீட்டாக ஆக்குபைட் ஆயிரும். அது போக கேஷுவல், எத்னிக், வெஸ்டர்ன், நைட் வேர்லாம் கேட்டகரி பண்ணி வைக்கும்போது அந்த வார்ட்ரோப்பில் கிளாத்ஸ் ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இது ஒரு யூனிவர்சல் கேர்ள்ஸ் ப்ராப்ளம். அதனால நான் ஜிப்லாக் பேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். சேஃப் அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜிப் டேமேஜ் ஆயிடுது. நவ் ஐ ஹேவ் ஸ்விட்ச்டு டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வித் வீல்ஸ். ட்ராலி டைப்பில் கீழே வீல்ஸ் வச்சு இருக்கும். நல்ல ஒரு ஈஸி லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய ட்ராவல் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய அபாயா, எக்ஸ்ட்ரா டவல்ஸ், ஸ்வெட் வேர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி இந்த பாக்ஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. க்ளோத்ஸ் மட்டும் கிடையாது, கிட்ஸோட டாய்ஸ், புக்ஸ் அந்த மாதிரி எந்த மெட்டீரியல்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிஜாப்ஸை இந்த மாதிரி ஹிஜாப் ஹோல்டரில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சல்வார்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஷால்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால இதில் எனக்கு செட் ஆகாது. அது நான் தனியாக தான் வச்சுருப்பேன். அடிக்கடி இருக்கக்கூடிய ஹிஜாப்ஸ் மட்டும் தான் இதில் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹிஜாப்ஸ், அக்கேஷனலாக எடுப்போம்ல, அந்த ஹிஜாப்ஸை நான் இதில் வைக்க மாட்டேன். ஏன்னா இது கவர் எல்லாமே ஓப்பனாக இருக்கனால ஃபேட் அண்ட் டஸ்ட் வந்து ஈஸியாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃபேட் அண்ட் டஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னா நீங்கள் பீரோவில் ஹேங் பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டேன். அதோட இஃப்தியாருக்கு டைம் ஆகிடுச்சு. ஆஃப்டர் பிரேக்கிங் மை ஃபாஸ்ட் வீட்லேயே சிம்பிளாக ஒரு வெஜ் பர்கர் பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தராவி நமாஸ் கிளம்பியாச்சு. See you in next video. Bye bye.